ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுக்கே தெரியும், 2 நாள் முன்னாடி தான் நான் சென்னை டு சேலம் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் சேலம் வந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதே நாள் ஈவினிங்கே நான் சரி ஈரோட்லேருந்து சென்னை போகலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா வேலை முடிஞ்சுது, சீக்கிரம் சென்னை போக வேண்டியிருந்தது. வரும்போது ரிசர்வேஷன் பண்ணல நான். அதாவது ஒரு நாள் முன்னாடி தான் ரிசர்வேஷன் பண்ணேன், ஆனால் டிக்கெட்டுக்கு கிடச்சிது. வெயிட்டிங் லிஸ்ட் 125 இருந்துச்சு, ஆர்ஏசி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஒரு 7 மணிக்கெலாம் பார்த்தா சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி வரும்போதும் அதே மாதிரி கிடைக்கும்னு நினச்சி ஈரோடு ஸ்டேஷனில் போனால் ட்ரெயின் 9 மணி ஏற்காடு இருக்குதுன்னாங்க. ஆனால் டிக்கெட் ஃபுல்லுன்ட்டாங்க. சரின்னு அதை அங்கேயே இந்த கவுண்டரில் ஒரு ஸ்டாஃப் இருந்தாங்க, ரயில்வே ஸ்டாஃப். அவங்க சொன்னாங்க ஃபுல்லாகிடுச்சு, இன்றைக்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடைக்காதுன்னாங்க. சரி நான் பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். அங்கே போய் தான் விஷயம் தெரிஞ்சுது, ஈரோட்லேருந்து சென்னைக்கு பஸ்ஸு வந்து ரொம்ப குறைவில் 1-2 பஸ் தான் இருக்கும். நீங்கள் சேலம் போயிட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு நிறைய 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸுன்னு சொன்னாங்க. நேராக அப்படி சரி அப்படின்னு பார்த்துட்டு நான் சரி ஆன்லைனில் செக் பண்ணப்போ சண்டே, அதை நான் ரிட்டர்ன் ஆனது சண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. மதுரையிலேருந்து சென்னை வழியாக காச்சிகோடா போகிற காச்சிகோடா எக்ஸ்பிரஸ் இருக்குதுன்னாங்க. திருப்பி ஈரோடு ஸ்டேஷனுக்கு போனேன், போய் கேட்டேன். அது 7 மணி ட்ரெயின், ஆனால் இன்றைக்கி வந்து 2 மணி நேரம் லேட்டு, அது 9 மணிக்கு தான் வரும்னாங்க. 2 ட்ரெயின் இருந்தாலும் நமக்கு அன்ரிசர்வில் தான் டிக்கெட் கிடைக்கும். அன்ரிசர்வ் டிக்கெட் தான் கிடைக்கும். சீட்டு கிடைக்கும், ஆனாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக போக முடியாது, ஒரே நெருக்கமாக இருக்கும்னு நினச்சிட்டு சரி அப்போ தான் சேலம் பஸ்ஸு போகலான்ட்டு ஈரோட்டில் சேலத்துக்கு பஸ் ஏறினேன். ஒரு 8:10க்கு பஸ்ஸு கிடச்சிது. அதை பஸ் ஏறி உட்காந்தோம்னா காலியாக தான் இருந்துச்சு சீட்டு. போய் ஒரு வண்டி போயிட்டே ஒரு 1/4 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வந்தது. நான் அடிக்கடி சேலம் ஈரோடெலாம் போயிருக்கிறேன் சின்ன வயசில், கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி. ஊத்துக்குழி மலை முருகன் கோயில் ஒரு மலை மேலே தெரியும். என்ன இது, அது ஈரோடு பக்கம் தானே தெரியும், இங்கேன்னு ஒரு மலை மேலே ஒரு கோயில் தெரியுதுன்னு நினச்சி பக்கத்தில் ஒரு கேட்டேன். அது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சொல்லுவாங்க, அதாவது சிவன் கோயில். பார்க்கறதுக்கே ஒரு பரவசம் மூட்டுற கோயில் மாதிரி தெரிஞ்சுது மலை மேலே. சரி ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கோயிலெலாம் பார்த்துட்டு கூட போயிருக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாமே நினச்சேன். பரவாயில்ல, அடுத்த முறையாச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சிவனையும் வேண்டிட்டேன். சிவசிவாக அந்த சிகப்பு கலர் அந்த ஞானி எழுத்து லைட்டு வந்து அழகாக தெரிஞ்சுது. நீங்கள் கூட இப்போ ஈரோடு போனீங்கன்னா சென்னைக்கு நீங்கள் வந்து ட்ரெயின் கிடைக்கலன்னா பஸ்ஸில் வந்து போக முடியாது. ஈரோட்லேருந்து சேலம் போனீங்கன்னா நிறைய பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சேலம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து உள்ளே போய் பார்த்தா ஒரே போட்டி. விழுப்புரம் வழியாக போகிறது, சென்னைக்கு இது கோயம்பேடு பஸ் இருந்துச்சு, கிளாம்பாக்கம் பஸ் இருக்குது, மாதவரம் பஸ்ஸு, பெருங்குளத்தூர் பஸ்ஸுன்னு பின்னாடி நிறைய பஸ் நின்றுச்சு. நீ முன்னாடி போறியா, நான் முன்னாடி போகிறேன்ட்டு ஒரே டிரைவருக்கும் கண்டக்டருங்களுக்கு ஒரே அங்கே மோதல் சண்டை மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. டக்கு நான் போன ஒரு பஸ்ஸில் முன்னாடி வந்தது ஒரு பஸ்ஸு, டீலக்ஸ் பஸ்ஸு, அதில் ஏறிட்டேன். டிக்கெட் பார்த்திங்கன்னா சேலம் டு சென்னை விழுப்புரம் வழி 280 ரூபா. டக்குன்னு பஸ்ஸு எடுத்துட்டாங்க. இது வந்து ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே மறைமிளகு, செங்கல்பட்டு அந்த வழியாக கிளாம்பாக்கம் போகிற பஸ்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஈரோட்லேருந்து சென்னை வரணுன்னா, அதாவது ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, இல்லை பஸ்ஸில் தான் போய் ஆகணுன்னா, நீங்கள் சேலம் வந்துட்டு அங்கேருந்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க சொன்ன மாதிரியே நிறைய பஸ் இருந்துச்சு. எனக்கு ஈரோட்லேயே சொன்னாங்க, நிறைய ரயில்வே ஸ்டேஷன் சொன்னாங்க. அங்கேருந்து ஈரோட்டுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு லோக்கல் பஸ்ஸில் ஏறினா அங்கே இருக்கிற 2-3 பேர் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் சேலம் போயிட்டிங்கன்னா நிறைய பஸ் இருக்குது, 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குன்னாங்க. அதே மாதிரி நிறைய பஸ் இருந்தது. நான் சரி வெயில் காலம், கொஞ்சம் வெயில் அதிகம், ஈரோடு சேலம்லாம் வெயில் அதிகமாக இருக்குது. சென்னையை விட கம்பேர் பண்ணால் அதிகமாக இருந்துச்சு. ஏசி பஸ் போகலான்னு பார்த்தா அது டைமிங் பஸ்ஸு, ஆனால் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. டைம் கீப்பர்கிட்ட கேட்டால் 11:10க்கு ஒரு பஸ் வரும், அதை நான் கன்ஃபார்மாக எப்படி டைமில் சொல்ல முடியாது, டிக்கெட் இருக்குமா இல்லை, நீங்கள் இருந்து பார்த்துங்கன்னு சொன்னார். சரி டைமை பார்த்தா ஒரு 8:15 9:15 9:30 ஆகிடுச்சு டைமு. இன்னும் அப்படியே ஒரு பஸ்ஸாக வெயிட் பண்ணால் பஸ்ஸு கிடைக்காதுன்ட்டு
ஒரு பஸ் ஏறினேன், அதான் இப்போ போயிட்டுருக்கிறேன். இது கரெக்டாக ஒரு 10:10க்கு எடுத்துட்டாங்க இந்த பஸ்ஸு. இதுவுமே வாழப்பாடி ரோடு ட்ரெயினில் போனால் வரும். வாழப்பாடி ரோடுன்னு அதே மாதிரி இங்கே வாழப்பாடி ஊர் வச்சு பஸ் ஸ்டாண்டு வந்தது. பஸ்ஸு காலியாக இருந்தனா கூட இங்கே ஃப்ரீயாக இருந்துச்சு. என் பக்கத்தில் யாருமே இல்லை, 3 பேர் உட்கார இடம் பாருங்கள், காலியாக தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன். நைட் ட்ரெயின்னால் ட்ராவல்னால கொஞ்சம் தூங்கிட்டேன். சிங்கப்பெருமாள் கோயில் இந்த இடம் ஸ்டேஷனில் வரும்போது இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கட்டும், ஃபோர்ட் கம்பெனி, இந்த மோட்டர் கம்பெனிங்களாம் இருக்குது, மரமில்லர், இதெல்லாம் இந்த இடம்லாம் வரும்போது கிராஸ் பண்ணும்போதே அவ்வளவு ரொம்ப டெவலப்பான ஏரியா மாதிரி இருந்தது. தூக்கம் வரலைன்னா அப்படியே நீங்கள் வெளியே பார்த்துட்டே வரலாம். ஒரு பிரமிப்பாக இருக்கும். முதல்லாம் பஸ்ஸுலலாம் வரும்போது தூங்கிடுவாங்க யாருமே. இருட்டாக ஒன்றும் தெரியாது, ஒரு சவுண்டு தான் கேட்கும். பஸ்ஸுங்க லாரிக்கும் ஒரு சவுண்டு, அதில் பேசாமல் தூங்கிடுவாங்க. இப்போல்லாம் பார்த்தா அது கிராஸ் போகிறது, அந்த ஊருங்க என்னென்ன இடம் அங்கே இருக்குது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இந்த ஊரில் தான் இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு இங்கே வெளிச்சத்தில் தெரியுது. சரியாக காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் தாம்பரம் வந்துட்டாங்க. அந்தளவுக்கு ஜேசி ரோடு வந்து அந்தளவுக்கு நல்ல தரமாக இருந்ததுனால சீக்கிரம் வந்துட்டேன். இந்த கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் உள்ளே வந்து அந்த மப்சல் போகிற பஸ்ஸுங்க எல்லாம் இருக்கிற இடம் பிரமிப்பாக இருந்துச்சு. கிளாம்பாக்கம் நெருங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன். வந்து இது ஈரோட்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் ஏசி பஸ்ஸு டிஎன்எஸ்டி, அதாவது தமிழ் கவர்மெண்ட் பஸ்ஸு எனக்கு ஒன்றுமே பார்க்கல. ப்ரைவேட் ஏசி பஸ்ஸு தான் நிறைய பார்த்தேன். பார்த்திங்கன்னா நிறைய முறை நான் மதுரைக்கெலாம் போயிருக்கேன், பஸ்ஸில் வந்திருக்கேன். மதுரை பெரிய பெரிய ஊர், அதாவது விழுப்புரம், திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை அங்கெல்லாம் நிறுத்துவாங்க. அந்த ஊர் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் வெளிச்சம், கடைகள்லாம் இருக்கும் நைட் டைம். ஆனால் கடையெல்லாம் வெளிச்சம்லாம் லைட் போட்டிருப்பாங்களே, அந்த இதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த செங்கல்பட்டு தாண்டிட்டாவே தாம்பரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது.
பெரிய பெரிய பில்டிங், ஹாஸ்பிட்டலுங்க, கல்யாண மண்டபங்க, ஐடி கம்பெனிங்க, அந்த ஃப்ரெண்டு ரோடு ஃபுல்லாக எல்லாம் இப்போ கடைங்க எல்லாம் பிரகாசமாக இருக்குது. பார்த்தா பகல் போல் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த புத்தேரி, சிங்கப்பெருமா கோயில், அங்கெல்லாம் அந்த பக்கம் தாண்டி வரும்போது காலேஜுங்க, அந்த ஹாஸ்பிட்டலுங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்க, காலேஜுங்கனாலேயே இந்த ரோடு, அந்த ஜிஎஸ்சி ரோடுங்கிறது பிரபலமாயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இந்த பக்கம் நான் சேலம் போய் விழுப்புரம் வழியில் கிளாம்பாக்கம் போகிறது முதல் டைம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தா பிரமிப்பாக இருந்துச்சு. முதல்ல கோயம்பேடு இறங்குனா வெளியே வந்து முன்னாடி வந்துமே சென்னையில் புறநகர் பஸ்ஸுங்களாம் இருக்கும். கிளாம்பாக்கத்தில் எப்படி எந்த மாதிரி வசதி இருக்குதுன்னு தெரியல. எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, நூற்றாண்டு பஸ் நிலையம். ஆனால் போய் ஒரு 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 அரை 1 கிலோமீட்டர் வரைக்கும் போய் சுற்றி தான் திரும்பி அந்த உள்ளே போகிறாங்க. வெடிகாலையிலேயே சென்னை விழிச்சிருச்சு. புறநகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. பிரிட்ஜு அப்படி திரும்பினா திரும்பி ரிவர்ஸ்லேயே வந்தால் பஸ் ஸ்டாண்டு வந்துடுது. பாருங்கள், ஒவ்வொரு பனிமணி அந்த பஸ் நிறுத்துகிற இடங்களும் பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது. ஃபஸ்ட் டைம் நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே வரேன். ரொம்ப சுத்தமாக இருக்குது. கோயம்பேடு முதல்ல ஆரம்பித்தப்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கலாம், போக போக எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். விடிகால ஒரு 4:45 டைம். நிறைய பேர் சொன்னாங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டா அவ்வளோ தூரம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் போக போக அவங்களுக்கு இது பழக்கமாகிடும். தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. இது வசதியாக இருக்குது. எல்லா பஸ்ஸும் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு அமைச்சிருக்கிறது பார்த்தாவே அது ஏற்ற இடமா தான் அதை அமைச்சிருப்பாங்க. 100கணக்கில் பஸ்ஸு, வெளியூர் பஸ் நிற்கிது. ஃப்ரெண்ட்ஸ், ஈரோட்லேருந்து நீங்கள் சென்னை வரணும்னா சேலத்தில் பஸ் ஏறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மணிக்கு வந்து சேலத்தில் ஏறினா கூட நீங்கள் காலையில் 4:45 5 மணிக்கெலாம் கிளாம்பாக்கம் வந்துடலாம். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.